வா. ஆமாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ நம்ம கொடுக்கலாம்? ஐயோ, விலாக் வேறு தரணுமே. ஐடியா, பேசாமல் நம்ம அம்மா வேறு ஸ்வீட் கடைக்கு போவாங்கள்ல, சரி அதே ஒரு விலாக் எடுத்து போட எப்படி இருக்கும்? ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? இந்த நான் பேசுகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதான் ஸ்வீட்ஸ் கடைக்கு தான் போகிறோம். எதுக்குன்னா ஸ்வீட் சாப்பிட தான் போகிறோம். அது எங்கே இருக்குது அந்த ஸ்வீட்ஸ் கடை, எல்லா லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், மறக்காமல் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்வீட் ஷாப்பில் போய் என்ன பண்ண போகிறோம்? ஸ்வீட் சாப்பிட போகிறோம். சரி, அது ஒரு vlog எடுத்து போடுவேன் தான் போடுறேன். மறக்காமல் உங்கள் லைக் ஷேர் சப்போர்ட், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க, கமெண்ட்டும் சேர்த்து பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம ஸ்வீட் கடைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி தலைவன் இறங்கட்டுமே. அவ்வளோதான். காய்ஸ், இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஸ்ரீனிவாசா பெரம்பூர் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும். எதுக்கு நம்ம ஸ்வீட்ஸ் வாங்க தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம ஷாப்புக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்வீட் கடை, ஸ்ரீனிவாசா ஸ்வீட்ஸ் கடை. கரெக்டாக இப்படி போனால் ஸ்கை வாக் வரும். இந்த ரோடு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், லிங்க் எல்லாமே. சூப்பராக இருக்குது ஸ்வீட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்வீட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டம்ஸும் இருக்குது. இங்கே ஸ்வீட்ஸும் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சாட் ஐட்டம், பேல்பூரி, பானிபூரி எல்லாமே இருக்குது. பழமுதிரும் இருக்குது. இங்கே பாருங்கள், பழமுதிர் நிலையம் சூப்பராக இருக்குது. பழமுதிர் நிலையம், பழமுதிர் நல்லா பெருசாக தான் இருக்குது மக்களே, நல்லா தான் இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. இங்கேயும் நல்லாயிருக்கும் ரைஸ். இங்கே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு பழமுதிரும் சுற்றி காமிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ஸ்ரீனிவாசா ஸ்வீட்ஸு, பழமுதிர் எல்லாமே. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு போய் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குங்க. நம்ம பெரம்பூர் ஸ்ரீனிவாசா ஸ்வீட்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இதை டேஸ்ட் பண்ணி நம்ம ரிவ்யூ சொல்ல போகிறோம். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது இப்படி தான் இருக்குது கவரு. இருங்க, வாவ், உள்ள சூப்பராக இருக்கு டப்பா. வாவ், செம ப்ரீமியமாக இருக்குது கைஸ். ரியலாகவே செம ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்ம ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் லட்டு டேஸ்ட் பண்ணலாம். பாருங்களேன், பா, காய் சாப்பிடாமலே அப்படியே தொண்டையில் இறங்கி போகுது. ரியலாகவே இருங்க, நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, இன்னொரு பைட்டை வச்சிடலாம் இந்த சாக்கு வச்சு. வா, மஸ்ட்டு ட்ரை இது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கன்ஃபார்மாக இதை ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது லட்டு. இதாகவே செம்ம டேஸ்ட். எப்படா காய்ஸ், பெரிய டப்பா டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன டப்பாவை டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். இது என்னதுன்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இருங்க பாய்.
வாவ் காய்ஸ், இது குலாப் ஜாமுன் தானே? நீங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம் குலாப் ஜாமுன். அப்படியே பாருங்களேன், வா அப்படியே பஞ்சு மாதிரி வருது காய்ஸ். என்ன காய்ஸ் இது? இந்த வீடியோ சாக்கு வச்சு ஃபுல்லாக சாப்பிட்றணும் காய்ஸ். ரியலாக சொல்கிறேன், எல்லாமே மஸ்ட் ட்ரை காய்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலாகவே இருங்க, உங்களுக்கு ஒரு பைட் தரேன். வா, எனக்கு மட்டும் யூடியூப்லேருந்து இன்கம் வந்துருந்தா இது எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருப்பேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ரியலாகவே கைஸ், இந்த குலாப் ஜாமுனா அந்த லட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி நல்லா இல்லைனா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. ரியலாகவே நல்லாயிருக்கு. இது எந்த ஸ்பான்சர் வீடியோவும் இல்லை. டேய் என்னடா காசு கீசு வச்சு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பீங்க. அவ்வளோலாம் நமக்கு சீன் இல்லை. நம்ம அதான் கடைக்கு எப்படியோ போகிற மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு vlog எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டேன். ரியலாகவே சொல்லணும்னா அங்கே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாகவே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. அந்த சாஃப்டாக இருக்குது ஸ்வீட்ஸ் எல்லாமே. ஆனால் கடை வந்து கொஞ்சம் குட்டி கடை தான், ஓரளவு குட்டியாக தான் இருக்குது. நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ப்ளஸ் அங்கே ஸ்வீட்ஸு, சாட் ஐட்டம்ஸ் நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்களே, பானிபூரி, பேல்பூரி எல்லாமே நானும் தான் சாப்பிடுவேன். அந்த பானிபூரி, பேல்பூரி எல்லாமே அங்கே இருக்குது. எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ அதே நீங்கள் இங்கே ஏதாச்சும் ஒரு கடையில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குவாலிட்டி எப்படி இருக்கும்? கொஞ்சம் டவுனாக இருக்கும். நல்லா இருக்கும் பானிபூரி எல்லாமே, ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒன்ஸ் எப்போயாச்சும் உங்களுக்கு காசு அதிகமாகிட்டு காசில் அப்படியே குதிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேணால் போயிட்டு சாப்பிட்லாம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எல்லாமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன மாதிரி ரிச் கிட்ஸ்லாம் நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம். அதெல்லாம் ரிச் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆனால் ஒன்று சொல்லுங்க காய்ஸ், அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன்னா எல்லோரும் என்னைய பார்க்குறாங்க. ரியலாக இதெல்லாம் அது சும்மா சொல்ல, ரியலாகவே எல்லோரும் என்னைய பார்க்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தா நம்ம வீடியோ எடுக்கிறோம். இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ் பாவம் நினச்சா ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி பார்க்குறாங்க. ரியலாகவே இந்த ஃபோன் இப்படி லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு போனேன், அதுக்கே இப்படி பார்க்குறாங்க. இன்னும் இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக்லாம் பிடிச்சிட்டு போனால் அவ்வளோ தான் போகிறேன். அது பக்கத்துலேயே சொல்ல மாட்டேன், அது பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் அது பன்னீர் ரோலு, ஷவர்மா எல்லாமே இருக்குது. அது பக்கத்துலேயே அந்த டேட்ஸு, அந்த நட்ஸு கடை வேறு இருக்குது. அங்கேயும் போகலான்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோ நைபேட்டா. அதனால் நம்ம அங்கே பக்கத்தில் பழமுதிர் நிலையம்னு அந்த இங்கே பழமுதிர் ரோடு இருக்குது, அதே மாதிரி அங்கே பழமுதிர் இருக்குது. அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோ. அங்கே போயிட்டு ஒன்றுமே வாங்கலை, ஏதாச்சும் வாங்கியிருந்தால் வேணால் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஆனால் ஒன்றுமே வாங்கலை. அங்கே போயிட்டு உங்களுக்கு சும்மா வீடியோ எடுத்தால் நல்லா ரீச்லாம் போகுமே, சும்மா பழமுதிர் காட்டுவோன்னு பழமுதிர் காமிச்சிருக்கேன். அங்கேயும் திடீர்னு போனவொடனே அவங்க ரியாக்ஷன்லாம் போடுறோம் பாருங்களேன், எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க. ரியலாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு பழமுதிரியே. சரி, பழமுதிரில் அப்படியே உங்களுக்கும் அப்படியே ஒரு வீடியோ காமிச்சிட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் ஆன்சர் பசங்க. நன்றி, வணக்கம்.